அஷ்மிதா மற்றும் விஷ்ணுவோட ஸ்கேம் கிட்டத்தட்ட கோடி கணக்கில் ஸ்கேம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அதோட அப்டேட்டட் நியூஸ் என்ன? ஏப்ரல் 30ஆம் தேதியே ஸ்ரீ விஷ்ணு பணத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாரா? அஷ்மிதா இப்ப என்ன பதில் சொல்ல போறாங்க? ஸ்ரீ விஷ்ணு எங்க இருக்காரு? அஷ்மிதா இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறாங்க? லாயர்ஸ் இதுக்கு என்ன சொல்றாங்க? கோர்ட்ல என்ன வாதாடுறாங்க? அதுக்கப்புறம் இந்த பாலியல் சீண்டல் விஷயத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற போன்ற பல அப்டேட்டட் நியூஸ இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பநாடாவில இருந்து. அஷ்மிதா ஒரு பெரிய மேக் ஓவர் ஆர்டிஸ்ட். பல பெண்களுக்கு இவங்க தான் மேக்கப் போடுவாங்க. அதாவது ஒரு கல்யாணம் நடந்தாவே அஷ்மிதா கிட்ட தான் மேக்கப் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நின்ன காலம்லாம் எத்தனையோ. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் சென்டர் தான், ஒரு டீச்சிங் சென்டர் மாதிரி தான் மேக்கப். இப்போ இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. பட் அப்பதான் திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஸ்ரீ விஷ்ணு பெருசா ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னு. அது வரைக்கும் அஷ்மிதா அந்த இஷ்யூவை பத்தி பேசவே இல்லை. ஸ்ரீ விஷ்ணு பல இன்டர்வியூஸ்ல போய் தன்னை நியாயப்படுத்திக்க நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதற்கு ஒரு சில மக்களை இவரே செட் பண்ணி மெசேஜ் பண்ண வச்சாரு. அதாவது அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு ஹைலைட்ல ஏதோ மக்கள் இவர்கிட்ட வந்து நீங்க பண்ணதெல்லாம் தப்பு இல்ல, எனக்கு உங்களை பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவரே ஆளுங்களை செட் பண்ணி பேச வச்சிருக்காரு. அதாவது இழந்த மக்கள் கூட பரவாயில்ல, பாக்குற நம்மளையும் ஏமாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இப்ப வரைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இங்க இருக்கும் போது இந்த பக்கம் அஷ்மிதாட்ட வருவோம். சமீபத்துல 3 வீடியோ போட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த 3 வீடியோல பல கருத்துகள் ஜாப்லெஸ்ஸா லாயர்ஸா இருந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த லாயர்ஸ் வந்து இன்னைக்கு யூடியூப்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட 2.5 லட்சம் வாங்கிட்டு நாங்க வேலை செய்யணும்னா நாங்க எதுக்குங்க யூடியூப்ல வந்து பேசணும்? இப்ப நீங்க மேக்கப் பண்ணி சம்பாதிக்கிறீங்கன்னா நாங்க யூடியூப்ல கருத்து பேசி சம்பாதிக்கிறோம், என்னல்லா அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறோம், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து சம்பாதிக்கிறோம், இதுல தப்பு இல்லையே, அப்ப நீங்க பண்ணா கரெக்ட், நாங்க பண்ணா தப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு நியாயம் வச்சிருக்காங்க. சரி, நம்ம வந்த விஷயத்துக்கு பேசுவோம். எல்லா காசையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரியும். அவர் வந்து ரிட்டர்னே பண்ணல. ஏப்ரல் 30ஆம் தேதி டான் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் பணம் போயிடும்னு சொன்ன இவரு இப்ப வரைக்கும் பணமே போடல. அதுக்கு பதிலா இன்ஸ்டாகிராம்ல ஹைலைட் போட்டு வச்சிருக்காரு, நான் ஸ்கேம் பண்ணல. அப்ப இழந்த மக்களோட பணத்துக்கு பதில் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. சரி, இந்த பாலியல் சீண்டல் கேஸ் என்ன ஆச்சு? இத பத்தி பெருசா பேசினாங்களே அப்படின்னு சொன்னா, தமிழகத்துல பல பாலியல் வழக்குகள் இப்பவே வந்து முடியாம இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ், அதேவே பெருசா பார்க்காதவங்க இதெல்லாம் ஒரு விஷயமா பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. இப்ப ஸ்ரீ விஷ்ணு இதற்கு எந்த பதிலும் சொல்ல, அஷ்மிதாவும் எந்த பதிலும் சொல்ல. ஆனா இந்த இஷ்யூ பத்தி எந்த ஒரு அபிஷியல் நியூஸும் வெளியே வரலனா கூட இப்ப வரைக்கும் அஷ்மிதாவும் ஸ்ரீ விஷ்ணுவும் ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க மாட்டுக்கு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. மக்களும் வந்து அதை மறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்கேமை மறைக்க தான் இந்த வீடியோ வெளியிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பரபரப்பான நியூஸ். அதாவது அன்னைக்கு ஸ்ரீ விஷ்ணுவை அடிச்சு வீடியோ எடுக்கும் போது அஷ்மிதா கூடவே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீடியோ இதை என்கிட்ட கொடுங்க, போலீஸ் கிட்ட எல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இவங்களே வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகிருக்குன்னா, ஸ்ரீ விஷ்ணு வந்து நல்ல ஒரு மாதிரி என்னை அடிச்சு வந்து இவங்களே வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நானும் என் பொண்டாட்டியும் பாவம் அப்படிங்கிற மாதிரி பேசி இவங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னரை கொண்டு வராதான் இந்த அளவுக்கு வேலை பண்ணிருக்காங்க. அதாவது இந்த தப்பு விட இந்த தப்பு பெருசு, அதனால அந்த தப்பை மறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ரூட்ல தான் இவங்க 2 பேருமே பயணிச்சிருக்காங்க. இதற்கு போலீஸ் எந்த விசாரணை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வரல. கோர்ட்ல எந்த அளவுக்கு வாதாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வரல. மக்களுக்கும் எந்த பணமும் கொடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.